வணக்கம். தினமணி.com-இன் செய்திகள் சில வரிகளில். அதிமுகவுடன் உரிமை மீட்பு குழுவை இணைக்க வாய்ப்பு இருந்தால் எந்த நிபந்தனையும் இன்றி இணைவேன் என்று முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் அறிவித்துள்ளார். தனது ஆதரவாளர்களுடன் இன்று ஆலோசனையில் ஈடுபட்ட ஓபிஎஸ் பிறகு செய்தியாளர்களை சந்தித்த போது இவ்வாறு கூறினார். தமிழகத்தில் உள்ள எம்பி எம்எல்ஏக்கள் மீதான ஊழல் வழக்கு குறித்த விவரங்களை வெளியிட மாநில தகவல் ஆணையருக்கு உத்தரவிடக் கோரி தவேக சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. சென்னை மண்டல வழக்குரைஞர் பிரிவு இணைச் செயலாளர் ஆதித்ய சோழன் தாக்கல் செய்த மனுவில் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் விண்ணப்பித்தேன், எனது கோரிக்கை நிராகரிக்கப்பட்டது என தனது மனுவில் குறிப்பிட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். பழம்பெரும் நடிகை சரோஜா தேவி உடல்நலக் குறைவால் பெங்களூரு மல்லேஸ்வரம் பகுதியில் இன்று காலமானார். கன்னடம், தமிழ், தெலுங்கு, ஹிந்தி என 4 மொழிகளிலும் 200க்கும் மேற்பட்ட படங்களில் நடித்துள்ள அவருக்கு திரையுலக பிரபலங்கள் பலர் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர். பொதுமக்கள், ரசிகர்கள் அஞ்சலி செலுத்தி வரும் நிலையில் நாளை இறுதிச் சடங்குகள் நடைபெற உள்ளன. 2026 சட்டப்பேரவை தேர்தலில் வெற்றி பெற்று அதிமுக தனித்து ஆட்சி அமைக்கும் என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளரும் தமிழக எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற பெயரில் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வரும் அவர் சேலத்தில் கட்சி அலுவலகம் திறப்பு விழாவில் பங்கேற்ற பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த போது இவ்வாறு பேசினார். ஒரு பாட்டில் விஷம் கொடுத்தால் செத்து போயிருப்பேன் என்று மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவுக்கு கட்சியின் துணை பொதுச் செயலாளர் மல்லை சத்யா பதிலளிக்கும் விதமாக முகநூலில் பதிவிட்டுள்ளார். சமீபத்தில் நடைபெற்ற மதிமுக நிர்வாக குழு கூட்டத்தில் மல்லை சத்யாவை குற்றஞ்சாட்டி வைகோ பேசியிருந்த நிலையில் இதற்கு பதிலளிக்கும் விதமாக முகநூலில் பதிவிட்டுள்ள மல்லை சத்யா, கட்சியில் ஏற்பட்டுள்ள அசாதாரண சூழ்நிலைக்கு நிச்சயமாக நான் காரணம் அல்ல என குறிப்பிட்டுள்ளார். 6 நாட்களுக்கு முன் காணாமல் போன 19 வயது தில்லி பல்கலைக்கழக மாணவி யமுனை ஆற்றில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். திரிபுராவைச் சேர்ந்த மாணவி ஸ்னேகா தேப்நாத் தெற்கு தில்லியில் உள்ள பரியவரன் வளாகத்தில் வசித்து வந்தார். இவர் ஜூலை 7ஆம் தேதி காணாமல் போனதாக காவல்துறையில் புகார் அளிக்கப்பட்டிருந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்டார். இந்திய பேட்மிண்டன் வீராங்கனை சாய்னா நேவால் தனது கணவர் பாருபள்ளி காஷ்யப்பை பிரிவதாக அறிவித்துள்ளார். ஹைதராபாத்தை சேர்ந்த இந்திய பேட்மிண்டன் வீரர்களான சாய்னா நேவால் மற்றும் பாருபள்ளி காஷ்யப் கடந்த 2018ஆம் ஆண்டு காதல் திருமணம் செய்து கொண்டனர். 8 ஆண்டுகளுக்கு பிறகு தற்போது திருமண வாழ்வில் இருந்து பிரிவதாக அறிவித்துள்ளனர். விம்பிள்டன் வென்ற யானிக் சின்னருக்கு விம்பிள்டன் நிர்வாகம் விஜயின் ஜனநாயகன் பட பாணியில் போஸ்டரை வெளியிட்டு வாழ்த்தியுள்ளது. இது யானிக்கிற்கு முதல் விம்பிள்டன் கோப்பை என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த வெற்றியை கொண்டாடும் விதமாக விம்பிள்டன் தனது சமூக வலைதள பக்கத்தில் விஜயின் ஜனநாயகன் பட பாணியில் சின்னருக்கு சிறப்பு போஸ்டரை வெளியிட்டு வாழ்த்தியுள்ளது. தினமணி.com-இன் செய்திகள் சில வரிகளில் நிறைவடைந்தது. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.